அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் 65 ஆண்டுகால எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறது. காஞ்சிபுரம் வல்லம் வடக்காலில் 700 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தொழிற்சாலை ஊழியர்கள் தங்கும் விடுதி இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை அடுத்த 30 நாட்களுக்குள் முடிக்க உத்தரவு. மழைக்காலம் முடியும் வரை அதிகாரிகளை மாற்றக்கூடாது என அறிவுறுத்தியிருப்பதாக அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. நீடாமங்கலம் அருகே கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றபோது சுட்டுப்பிடித்த உதவி ஆய்வாளர். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் அக்டோபர் 29 முதல் தொடக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு திட்டமிட்டபடி செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறும். தேதி மாற்றப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் மாற்றம் எதுவும் இல்லை என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை. கனமழை காரணமாக ஏற்கனவே வழங்கியிருந்த அனுமதியை ரத்து செய்தது வனத்துறை. விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சிக் கொடியில் இடம்பெறும் வாகை மலர் 2 வண்ணங்களுக்கு மத்தியில் இடம்பெற இருப்பதாக தகவல். ஆவடியில் வாடிக்கையாளர் வாங்கிய லெமன் சாதத்தில் உயிருடன் எழுந்த பூரான். ஹோட்டல் நிர்வாகம் உரிய பதிலளிக்காததால் வாடிக்கையாளர் வீடியோ வெளியிட்டு புகார். நசரத்பேட்டை ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் செவ்வாடை அணிந்து 2000 பெண் பக்தர்கள் பால்குட ஊர்வலம். அம்மன் மற்றும் பத்திரகாளி வேடம் அணிந்து பக்தர்கள் பக்தி பரவசமாக வலம் வந்த நிகழ்வு. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, தேனி, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பொழியும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சத்தியமங்கலம் மற்றும் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. ஆவணி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை திறப்பு. பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் குவிந்து வருவதால் போலீசார் கூடுதல் பாதுகாப்பு. நாடு முழுவதும் 24 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கிய மருத்துவர்கள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் இறங்கிய இந்திய மருத்துவர்கள் சங்கம். மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. அவசர சிகிச்சைகள், விபத்து பிரிவுகள் மட்டும் இயங்கும் என இந்திய மருத்துவ சங்கம் அறிவிப்பு. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை சம்பவம் குறித்து பெற்றோரிடம் விசாரணை நடத்திய சிபிஐ. மகளுடன் பணிபுரிந்த சில பயிற்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் மீது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக பெயருடன் புகார். தாய்லாந்தின் புதிய பிரதமராக தக்ஷினின் மகள் சினபத்ரா தேர்வு. நாட்டின் 2வது பெண் பிரதமர் என்ற பெருமையையும் பெற்றார்.
பாகிஸ்தான் நாட்டில் 3ஆக உயர்ந்த குரங்கம்மை பாதிப்பு. துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ள உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தல். ரஷ்யாவின் சுட்சா நகரத்தை கைப்பற்றிய உக்ரைன். இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றம் அதிகரிப்பு. எங்கள் முயற்சிகள் ஒருபோதும் நிற்கவில்லை, ஆனால் கடிகாரம் நின்றுவிட்டது. தகுதி நீக்கம் குறித்து அறிக்கை வெளியிட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். லங்கா பிரீமியர் லீக் தொடரில் ஊக்கமருந்து பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு. இலங்கை கிரிக்கெட் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் நிரோஷம் திக்வெல்லா விளையாட தடை விதித்தது அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம். மெல்போர்ன் இந்திய திரைப்பட விழாவில் நடிகர் விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படத்திற்கு அங்கீகாரம். சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றார் நித்திலன் சாமிநாதன். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடிகர் விஜயின் கோட் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகிறது. மாலை 5 மணிக்கு வெளியாகும் நிலையில் ரசிகர்கள் உற்சாகம்.